தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் இன்று துவக்கம். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் 2 நாள் மாநாடு இன்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தொடங்குகிறது. மாநாட்டில் அமெரிக்கா, சிங்கப்பூர், கொரியா, இங்கிலாந்து, ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உட்பட 50 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். மாநாட்டில் ஜவுளி, காலனி தொழில்கள், மின்சார வாகனங்கள் மற்றும் வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்த பல்வேறு அமர்வுகள் நடத்தப்பட உள்ளன. மாநாட்டின் 2ஆம் நாளான நாளை பல்வேறு நாடுகளின் தொழில் நிறுவனங்கள் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்றன. முதலீட்டாளர் மாநாட்டின் போது சிங்கப்பூர் நாடு மட்டும் 31,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளது. லோக்சபா தேர்தலில் அதிமுக பலத்த தோல்வியை சந்திக்கும். தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணியை தொடர பாஜக விரும்பியது. ஆனால் பழனிசாமியோ எங்களை கழட்டிவிட முடிவெடுத்தார். இது அவர் திடீரென எடுத்த முடிவல்ல, பல மாதங்களுக்கு முன்பாகவே முடிவு செய்துவிட்டார் என்கிறார் பாஜகவின் சீனியர் அமைச்சர் ஒருவர். காங்கிரசுடன் பேச்சு நடத்த பழனிசாமி பல முயற்சிகளை மேற்கொண்டார். இன்னமும் முயற்சித்து வருகிறார். இது எங்களுக்கு முன்பே தெரியும் என்கிறார் அவர். சிறுபான்மையினரின் ஓட்டுகளை குறிவைத்து பாஜக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார். ஆனால் இந்த லோக்சபா தேர்தலில் அவர் காணாமல் போய்விடுவார். பலத்த தோல்வியை அதிமுக சந்திக்கும் என சொல்லும் அந்த சீனியர் தலைவர் தமிழகத்தில் பாஜகவின் நிலை குறித்தும் பேசினார். அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. பாஜகவின் ஓட்டு வங்கி உயர அவர் பாடுபடுகிறார். திமுகவிற்கு எதிரான அலையை தமிழகத்தில் பார்க்க முடிகிறது. தமிழக கூட்டணி குறித்து விரைவில் முடிவெடுப்போம் என்கிறார் அந்த சீனியர் பாஜக அமைச்சர். ஸ்டாலினுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் 100 கேள்விகள். கருணாநிதி நூற்றாண்டு விழாவை திமுக கொண்டாடி வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு தினம் 1 வீதம் 100 கேள்விகள் கேட்க இருப்பதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்தது. அதன்படி முதல் கேள்வியை கேட்டுள்ளது. திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களுக்கு மாதந்தோறும் வழங்குவதாக சொன்ன 1000 ரூபாய் உதவித்தொகை எங்கே? ஜல்லிக்கட்டை தடை செய்தவர்களோடு இன்னும் கூட்டணி வைத்துள்ள திமுகவுக்கு இந்த வாக்குறுதியையாவது நிறைவேற்ற மனசு வருமா என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுள்ளது. திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 373 ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களுக்கு மாதந்தோறும் வழங்குவதாக கூறிய 1000 ரூபாய் உதவித்தொகை எங்கே? மகன் உதயநிதி ஆசைப்பட்டார் என்பதற்காக சென்னையில் நைட் ஸ்ட்ரீட் கார் ரேஸ் நடத்த 42 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை வீணடித்த முதல்வர் ஜல்லிக்கட்டு காளைக்கான 1000 ரூபாயை உடனே வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. அதிகரிக்கும் கொரோனா பரவல், மாஸ்க் அணிவது கட்டாயம். தமிழகத்தில் உருமாற்றம் அடைந்த கொரோனா தொற்று பரவி வருகிறது. தினசரி பாதிப்பு 20 பேரிலிருந்து 40ஆக அதிகரித்துள்ளது. தொற்று பாதிப்பால் கடந்த 28ஆம் தேதி முதல் இதுவரை 5 பேர் மரணமடைந்துள்ளனர். பாதிப்பும் பலியும் அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களில் அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சில மாதங்களாக தொற்று கட்டுக்குள் இருந்த நிலையில் தற்போது பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. புத்தக கண்காட்சி, மார்க்கெட், பள்ளி, கல்லூரிகள் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு செல்பவர்கள் மாஸ்க் அணிவதன் வாயிலாக தொற்றை கட்டுப்படுத்த முடியும். அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த பகுதிகளுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், மயிலாடுதுறை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யும். அதிகபட்சம் 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சியில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. வெள்ளத்தில் இழந்த ஆவணங்களை பெறுவதற்கு நாளை சிறப்பு முகாம். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பல்வேறு முக்கிய ஆவணங்களை இழந்தனர். இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தில் இழந்த ஆவணங்களை பெற சிறப்பு முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
புதிய ஆவணங்களை வழங்குவதற்காக திங்கட்கிழமை தோறும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். மாவட்டத்தில் உள்ள 8 வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் இந்த முகாம்கள் நடைபெறும் என கலெக்டர் கார்த்திகேயன் கூறியுள்ளார். புதிய ஆவணங்களை கட்டணமின்றி பொதுமக்கள் பெறலாம் என கார்த்திகேயன் தெரிவித்தார்.